எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் A to Z சேனல். ஓகேங்களா, நம்ம சேனலில் தமிழ் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அந்த லெசனில் நீங்கள் என்னென்ன டீட்டெயிலெலாம் படிக்கணும் அண்டு புதிய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் பேக்கை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் பேக் ஆன்சர்ஸோட வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 6th டேர்ம் 1 டேர்ம் 2 ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை கூட டவுன்லோட் பண்ணி என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டேர்ம் 1 டேர்ம் 2ல் அந்த வீடியோஸோட ப்ளேலிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய புக்கு டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய செய்யுள், உரைநடை, இலக்கணம் எல்லாமே மொத்தமாகவே அந்த ஃபுல் டாப்பிக்கும் நம்ம சிலபஸ் படி என்னென்ன படிக்கணும் அண்ட் புக் பேக்கோட ஆன்சர்ஸ் அந்த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த லெசன்ஸும் உங்களுக்கு நீ ஒரே டைமில் ஒரு வீடியோலேயே முடிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் டு பாட்டம் அந்த ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அந்த லெசனில் புது சிலபஸ் படி நீங்கள் என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் கிளியராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் டெவலப் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் புக் பேக் ரெஃபர் பண்ணுறதுக்கு அது ஒன்றே போதும். புது புக் மட்டும்தான் அந்த சீரீஸில் வருமா சார் அப்படின்னா இல்லை. இப்போ கண்டினியூஸாக நம்ம அடுத்து பழைய புக்கு அண்ட் சமச்சீரில் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, சிறப்பு தமிழ் புக்கு, மேல்நிலை 11th 12th தமிழ் புக்கு, ஸோ எல்லா புக் அப்புறம் ஓல்டு புக்கு எல்லா புக்குமே தான் நம்ம வரிசையான சீரீஸில் டெய்லி போட போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் த எக்ஸாம் குரூப் 4க்கு முன்னாடியே அதாவது குரூப் 2ல் குரூப் 1 தான் ஃபஸ்ட்டு வருது. நம்மளுக்கு குரூப் 1ல் ஜென்ரல் தமிழ் தனியாக கிடையாது இல்லையா, குரூப் 4 தான் அடுத்து வருது. அப்போ குரூப் 4க்கு முன்னாடியே நம்ம அந்த சீரீஸை முடிச்சிடலாம். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம டேரெக்டாக வீடியோஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ 6th டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய லெசன் 1. ஓகேங்களா, அதில் செய்யுள் பகுதி பார்த்திங்கன்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படின்னு சொல்லிட்டு தாராபாரதியுடைய ஒரு பாடல் இருக்குது. தாராபாரதி நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கிறனால மிக முக்கியமான பாடலாக, மிக முக்கியமான பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பூமி செய்த தேசம் இது, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்ற இந்த 2 லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பாடல் ரொம்ப எளிமையான பாடல் தான். நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக மனசில் நிற்கும். ஓகேங்களா, தெய்வ வள்ளுவன் செய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளும் கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கன்னியாகுமரி இல்லைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்கு காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அணுகி கிழக்கு கடற்கரையில் நலம் கேட்கும். ஓகேங்களா, புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்திடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு ரொம்ப அருமையான பாடல். ரொம்ப எளிமையான, நீங்கள் இந்த பாடலை படிச்சிங்கனாவே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிடும். ரொம்ப அப்படியே இலக்கிய சொற்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பாடல்லாம் இல்லை, ரொம்ப யதார்த்தமான வார்த்தைகள் போட்டு தான் இந்த பாடல் இருக்கும். ஸோ நீங்கள் தாராபாரதி முக்கியமான ஆள். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக நம்ம அவருடைய கவிதைகளையும் படிச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மேற்கோள்கள் அப்படின்னு ஒரு தலைப்பும் கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ அந்த மேற்கோள்களுக்குள்ளே எல்லாருமே அடங்குவாங்க. அது தாராபாரதியும் அடங்குவார். அண்ட் டேரெக்டாகவும் ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய பெயர். ஓகேங்களா, அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம அவர் படிக்கணும். ஸோ அறிஞ்சொரு பொருட்கள் நம்ம டிஃபால்ட்டாக படித்து தான் ஆகணும். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள், அப்புறம் எதிர்ச்சொற்கள், அப்புறம் இணை, தவறான இணை, இப்படி நிறைய டாப்பிக்குள்ளே நம்ம ஒரு அறிஞர் பொருட்களை கொண்டு போய் பொருத்தலாம். ஓகேங்களா, இப்போ ஒரு சொல் அதற்கான மீனிங் அப்படின்றப்போ இது புது சிலபஸ்க்கு நம்ம டிஃபால்ட்டாக படித்து தான் ஆகணும். ஸோ அதன் அடிப்படையில் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது தான், நீங்கள் அறிஞர் பொருட்கள் எல்லா லெசனுக்குமே படிச்சிருங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அது டேரக்ட் மீனிங்காக வரலன்னா கூட எதிர்ச்சொல்லாக வரலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அது கை கொடுக்கும். அதனால் நீங்கள் படிச்சுக்கணும். அதனால் நான் எப்போதுமே அன்லைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் படிக்க வேண்டியது நான் கலர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இந்த பாடலோட பொருள் ரொம்ப எளிமையான பொருள் தான், நீங்கள் படிச்சினாவே புரியும். தாராபாரதி நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னா தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க, பல தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகே, தாராபாரதியோட இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். அவரை கவி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. இதுவும் முக்கியமான தகவல். இப்போ தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், அவரை கவி ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. புதிய விடிவெள்ளிகள். ஓகேங்களா, இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், புதிய விடியல்கள், புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு அப்படின்னு தாராபாரதியுடைய நூல்கள். ஓகேங்களா,
இது நம்ம தனியாகவே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனாலிட்டி பற்றியும் தனியாக வீடியோ போடுவோம் நோட்ஸ் எடுத்து. ஸோ அதில் நான் இதை விட அதிகமான தகவல்கள் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த லெசன்ஸில் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு கடந்து போவோம். பிகாஸ் நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாகவும் போயிடக்கூடாது இல்லையா, அதற்காக தான். ஸோ நம்ம தாராபாரதி பற்றி எடுத்தோம்னா தகவல்கள் ஏகப்பட்டது நம்மள்கிட்ட இருக்குது சோர்ஸு. ஸோ நம்ம அதை தனியாக ஒரு வீடியோவாக கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ என்னென்ன இதில் கொடுத்துருக்க நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், கவிஞாயிறு அப்படின்னு அவருக்கு சிறப்பு பெயர் இருக்குது. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக்கு பாருங்கள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் நம்மளுக்கு திருக்குறள். ஓகேங்களா? காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை அப்படின்றது நூல் ப்ளஸ் ஆடை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? நூலாடை அப்படின்றது எப்படி பிரியும்னு கேட்குறாங்க. நூல் ப்ளஸ் ஆடை நம்மளுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நூலாடை நூல் ப்ளஸ் ஆடை. அது எப்படி சார் அப்படின்னா, நூல் ப்ளஸ் ஆடையா, இப்போ டேரெக்டாக இல் ப்ளஸ் சேர்ந்து இல் ப்ளஸ் ஆ சேர்ந்து லாவாகிடுச்சு. அப்போ நூலாடை அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஆடை இப்படி தான் அது புணர்ந்துச்சு. ஓகேங்களா? அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு சிலதுக்கு நான் சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறேன். நீங்கள் எப்படியே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நம்மளுக்கு பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புதுசாக இருக்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிப்பீட்டடாக ஒரே டேர்மில் இப்போ உயிர்வரின் குரல் மெய் வீட்டோடும், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேல், உடம்படுமை, இதெல்லாம் நான் பல தடவை உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக அந்த பழைய டேர்ம் 1 டேர்ம் 2 வீடியோலேயே சொல்லிட்டேன். பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் நான் கடந்து போயிடுறேன். ஓகேங்களா? நூல் ப்ளஸ் ஆடை நூலாடை. அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க, இதுவும் அப்படி ரொம்ப இயல்பாகவே புணர்ந்துருக்கு. எதிர் ப்ளஸ் ஒலிக்க அப்படின்றது எதிரொலிக்க. ஓகேங்களா? பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டிஃபால்ட்டாக நம்ம படித்து தான் ஆகணும். ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதுகை, மோனை, ஏய்பு. உங்களுக்கு எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? அந்த நானே கொடுத்துருக்கேன், சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மோனை அப்படின்றது முதல் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? ஏய்பு அப்படின்றது அந்த அந்த வரியில், ஓகேங்களா, அந்த சொற்றொடரில் கடைசி. ஓகேங்களா? கடைசி ஒரே மாதிரி ஒரே சவுண்டோ அது ஒரே எழுத்துக்களாக ஒன்றி வருவது தான் ஏய்பு. தேசம் இது புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இதுன்னு படித்தோம்ல, அப்போ தேசம் இது வாசல் இது அப்படின்றது தான் அந்த ஏய்பு சொற்களுக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற பாடம். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். பிகாஸ் நம்மளுக்கு காந்தியடிகளை பற்றி டிஃபால்ட்டாகவே ஜிஎஸ் பொறுத்தளவிலும் கேட்கலாம். அண்ட் தமிழ் தாத்தா இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு தகவல் வரும். அவரும் டேரெக்டாக இங்கே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பெயர். ஸோ அதனால் இந்த பாடம் கொஞ்சம் முக்கியமான பாடம் தான். ஓகேங்களா? அப்போ காந்தியடிகள் பார்த்திங்கன்னா பெண்கள் முன்னேற்றம், சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றிற்காக அரும்பாடுபட்டார் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். ஓகேங்களா? ஆங்கிலேய ரவுலட் சட்டம் உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டியில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆங்கிலேயோட ரவுலட் சட்டம் எனப்படும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. ரவுலட் சட்டம் எந்த வருஷம் சார் வந்துச்சு? 1990 வந்துச்சு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ரவுலட் சட்டத்தை 1990 நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. அப்போது அந்த டைமில் காந்தி எங்கே இருந்தார் அப்படின்னா இங்கே சென்னையில் இருந்தார். ஓகேங்களா? அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் எங்கே சார் நடந்துச்சு அப்படின்னா ராஜாஜியோட வீட்டில் நடந்துச்சு. ஓகேங்களா? ராஜாஜியின் வீட்டில் தான் ரவுலட் சட்டம் சார்ந்த கருத்தாய்வு கூட்டத்தை நடத்துகிறத காந்தி இங்கே சென்னையில் நடத்தினார் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த லெசன்ஸில் முக்கியமாக உரைநடை பகுதியில் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாமே நான் அன்லைன் பண்ணியிருப்பேன். இது கலரில் எல்லோ கலரில் கொடுத்துருங்களேன், லைக் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதெல்லாமே ஒரு தடவை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். காந்தி ராஜாஜி பேசிகிட்டு இருப்பாங்க. பாரதியார் அங்கேருந்து வருவார். பாரதியார் காந்தியை பார்த்து நான் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்பார். இல்லை எனக்கு நாளைக்கு நீங்கள் சொல்கிற டேட் எனக்கு பிஸியாக இருக்குது, நம்ம இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பார். அதெல்லாம் முடியாது, நாங்கள் சொன்ன நேரத்தில் அந்த கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கிளம்பிடுவார். ஓகேங்களா? அப்போ இந்த நிகழ்வை பார்த்துட்டு காந்தி சொல்லுவார் இவர் யார் அப்படின்னு ராஜாஜிட்ட கேட்பாரா. ராஜாஜி சொல்லுவார் இவர் எங்கள் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டுடைய புலவர். ஓகேவா? எங்கள் தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லுவாராம். இல்லை இவர் இந்தியாவின் சொத்து, இவரை பத்திரமா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கும். அதை நீங்கள் நான் கலர் பண்ணியிருக்கேன்ல, அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திரும்ப காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ எங்கே சார் வராருன்னா மதுரைக்கு. அப்போ காந்தியடிகளோட உடையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின பகுதி எது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை. ஸோ 1921 செப்டம்பரில் காந்தியடிகள் மதுரைக்கு வந்தப்போ அவர் பெரும்பாலான இந்தியர்கள் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான உடை தான் உடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அன்றையிலேருந்து அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடையை ஃபுல்லாக மாற்றி கடைசியாக இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கார்ல. பட் இந்த
செட்டப்பில் தான் இந்த அமைப்பில் தான் அவர் கடைசி வரையுமே வாழ்ந்தார். ஓகேங்களா. அப்போ அவருடைய உடலில் இருக்கக்கூடிய துணி மாற்றம், உடை மாற்றம் வந்து ஏற்படுத்தின பூமி வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஓகேங்களா. அந்த தகவல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காரைக்குடியில் சும்மா ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. கர்நாடகத்தானில் ஒருத்தர் பணக்காரரை பார்க்க போயிருப்பாராம். லைக் அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை மதுரைக்கு வந்திருக்கோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்களாம். அப்போ வந்து காந்தி கேட்பாரான், அந்த கோயிலில் வந்து எல்லாருக்குமே பெர்மிஷன்ஸ் இருக்கா வர்றதுக்கு அப்படின்னு கேட்பாரான். இல்லை அப்படி இல்லை, ஒரு ஜாதியினர் மட்டும் தான் போகிறாங்க, மற்றவங்க போகிறதில்ல அப்படின்ற தகவல் காந்திக்கு தெரியுது. அப்படின்னா நான் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன், எல்லோரும் என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் வந்து வைத்தியநாத ஐயர் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் போராடி தான் ஆலய நுழைவு பிரவேசம் சட்டங்கள்லாம் வரும். ஓகேங்களா. ராஜாஜி பீரியடில் அதெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்சில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லா மக்களும் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். அதுக்கப்புறம் காந்தி வந்தது, அதுக்கு திரும்ப அடுத்து இன்னொரு டைம் வர்றப்போ எல்லோரும் உள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனதாலாம் சில கதைகள் கதைகள் சொல்லுவாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை சும்மா ரெஜிஸ்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஃபால்ட் இதே செட்டப் அப்படியே வந்து குற்றால அருவியில் குளிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அங்கே எல்லாரையும் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கேயும் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள தொடங்கினார் காந்தி. ஓகேங்களா. இது காந்தி வந்து தமிழ்லேயே கையெழுத்து போட்டதெல்லாம் மேலே உங்களுக்கு இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, சும்மா பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாக காந்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா. அப்போ தமிழ் கையேடு எழுதினது யாருன்ற ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜியு போப் எழுதின தமிழ் கையேடு தான் தன்னை கவர்ந்ததாக காந்தி சொல்கிறாரு. அப்புறம் திருக்குறள் அவரை பெரிதும் 2 நூல் சொல்கிறாரு, தமிழ் கையேடு அண்ட் திருக்குறள் ரெண்டுமே தன்னை கவர்ந்ததாக காந்தி சொல்கிறார். அடுத்து 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை தாங்கினார். அப்போது 1937 சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டில் தலைமை தாங்கினது யார் அப்படின்னா காந்தியடிகள் தான். ஓகேங்களா. பட் அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னா ஓவே சாமிநாத ஐயர் தான் 1937 சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். அதன் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா காந்தியடிகள். ஓகேங்களா. ஓவே சாமிநாத ஐயரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவே சாமிநாத ஐயருடைய உரையை கேட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான லைன். இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னது யார்? காந்தியடிகள். யாருடைய அடிநிலையிலிருந்து? ஓவே சாமிநாத ஐயருடைய அடிநிலையில் இருந்து. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய இந்த கற்பவை கற்ற பின் காந்தியடிகளுடைய சில பொன்மொழிகளும் அண்டு காந்தியடிகள் அறவழியில் நடத்தின சில போராட்டங்களும் ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்ம புக் பேக் ஃபுல்லாக ஆன்சர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரியும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் அடிக்கோங்க. ஓகே. காந்தியடிகளுடைய பொன்மொழிகளில் பார்த்தீங்கன்னா, பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிரமங்கள் என்னும் மலையை வென்று விடலாம். குணநலமும் புனிதத்தன்மையுமே பெண்ணின் உண்மையான ஆபரணம். சாதுவான வழியில் உன்னால் உலகத்தை அசைக்க முடியும். உடலில் வீரத்தை விட உள்ளத்தின் வீரம் மிகவும் உயர்ந்தது. லைக் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேற்கோள்கள் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே யாரை பற்றி வேணாலும் கேட்கலாம் சார். அது தமிழ் சார்ந்தும் இருக்கலாம், பொதுவான அறிவுடையதாகவும் இருக்கலாம், இல்லை ஜிஎஸ்சில் கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். அப்படின்றப்போ ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் விட்டுக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு மனசில் இருக்கும். ஓகேங்களா. அண்டு அறவழி போராட்டங்களில் நம்ம ஐஎன்எம்ல படிக்கிறோம் இல்லையா, அந்த தலைப்புகள் தான் சும்மா கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அது சரியான விடையை பொறுத்தவரை காந்தியடிகள் உடை அணிவதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஊர் தான் சொன்னேன், மதுரை. காந்தியடிகள் யாருடைய அடிநிலையிலிருந்து தமிழ் கற்றுக்கணும் விரும்பினார் அப்படின்னா ஓவே சாமிநாத ஐயர். இந்த ஓவே சாமிநாத ஐயர் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய பெயர். ஸோ அதனால் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் படிக்கணும். ஓகேங்களா. அப்போ இலக்கிய மாநாடு தலைவர் யாருன்னா காந்தி, நடத்தினது யார் அப்படின்னா வரவேற்பு குழு தலைவர் யாருன்னா ஓவே சாமிநாத ஐயர். பட் இங்கே பொறுத்துகள் இருக்கக்கூடிய சென்னை, ஏன்னா சென்னையில் நடந்துச்சு 1937. அதை பார்த்துக்கணும். தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னார்? ராஜாஜி அவர்கள் பாரதியார் சொல்கிறார். ஓகேங்களா. இல்லை அவர் இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொன்னது பாரதியாரை பார்த்து காந்தியடிகள் சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்து குற்றாலம் எங்கே இருக்குது? குற்றாலம் ஒரு அருவி. ஓகேங்களா. அது அப்படி கொடுத்துருக்காங்க. தமிழ் கையேடு ஜியு போப். ஓகேங்களா. அண்ட் சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொற்றொடர் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வேலுநாச்சியாரை பொறுத்தளவில் வேலுநாச்சியார் நம்மளுக்கு ஜிஎஸ்லேயும் முக்கியமான ஆள், தமிழ்லையும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் டைரெக்டாக இருக்கக்கூடிய பெயர். அப்போது ரொம்ப முக்கியமான ஆள். ஜென்ரலாக நம்மளுக்கு தமிழ் சொசைட்டின்னு வர்றப்போ அது
தமிழர்கள்லேருந்து விடுதலை போராட்ட பங்குன்னு வர்றப்போ நம்மளுக்கு டிஃபால்ட் அப்புறம் பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய விடுதலை போராட்ட பங்குன்னு வர்றப்போ இந்த எல்லா தலைப்புக்கும் கீழேயுமே வேலுநாச்சியார் மிக முக்கியமான ஆள். ஓகேங்களா, அதையும் தாண்டி நம்மளுக்கு பொது தமிழ்லேயே அவருடைய பெயரை வந்து டேரெக்டாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் ரொம்ப அவருக்கு முக்கியத்துவம் கூடுது. ஓகேங்களா, அப்போ எங்கெல்லாம் வேலுநாச்சியாரை பற்றி நம்மளுக்கு தகவல்கள் கிடைக்குதோ நம்ம அங்கெல்லாம் படித்து வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் தான். ரொம்ப யதார்த்தமான தகவல்கள் தான் இருக்கும் இந்த பாடத்தில். ஓகேங்களா, நீங்கள் ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கிற அளவுக்கான தகவல்கள் இருக்காது. ரொம்ப யதார்த்தமாகவே நீங்கள் படிச்சுட்டு கடந்து போகிற மாதிரியான தகவல்கள் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டேரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். வேலுநாச்சியாரை பொறுத்தளவில் அவர் எங்கே சார் பிறகுறாரு அப்படின்னா ராமநாதபுரம் செல்லமுத்து மன்னரிட ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் யார்? வேலுநாச்சியார். எங்களா அவருக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது அப்படின்ற பல மொழிகளையும் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், அதாவது வாழ்போர் இல்லையா, அப்புறம் விற்போர், இது எல்லாத்துலேயுமே அவர் கற்று தேர்றார். ஒரு எப்படி ஒரு ஆண் வந்து அரச பரம்பரையுடைய ஆண் வந்து எப்படி எல்லாம் பயிற்சி பெற்று வளருவாரோ அந்த மாதிரி தான் இவரும் வளர்க்கப்படுகிறார். ஓகேங்களா, அப்புறம் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இவர் பிறந்தது இங்கே ராமநாதபுரத்தில். அண்ட் இவர் கல்யாணம் பண்ணி போகிறது தான் சிவகங்கை முத்துவடுகநாதரை கல்யாணம் பண்ணிவிட்டு சிவகங்கை மன்னராக சிவகங்கை ராணியாக போகிறாங்க. ஓகேங்களா, அண்டு காளையார் கோயில் போர் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோயில் போரில் இறந்துடுறாரு. நம்ம ஜிஎஸ்சில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் 1772 இந்த போர் நடக்கும் காளையார் கோயில் போரில். ஓகேங்களா, அந்த போரில் யார் கொல்லப்படுகிறார்? முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் இவங்க சிவகங்கையை கண்டிப்பாக மீட்பேன் அப்படின்னு ஒரு உறுதி பூண்டு அதுக்கப்புறம் திண்டுக்கல் கோட்டையில் போய் தங்குறாங்க. ஓகேங்களா, அங்கே கோபால நாயக்கர் இருப்பார். அவர் தான் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம ஜிஎஸ்சில் படிப்போம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற தகவல் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, திண்டுக்கல் கோட்டைக்கு போகிறாங்க. அதாவது 1772 நடக்கக்கூடிய காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் கொல்லப்படுகிறார். அதற்கப்புறம் இவங்க அங்கேருந்து தப்பிச்சு திண்டுக்கல் கோட்டையில் போய் கோபால நாயக்கர்கிட்ட அடைக்கலம் போடுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க திரும்ப சிவகங்கையை மீட்கிறதுக்காக, அதாவது 1780 திரும்ப சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் படை திரட்டி வருவாங்க. இந்த பிட்வீன் கேப்பில் அவங்க ஐதர் அலி கிட்ட பேசி ஐதர் அலி படையையும் வந்து தன்னோட ஹெல்ப்புக்காக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த படத்தில் இருக்கும். இந்த வேலுநாச்சியாருடைய அமைச்சர் யார் அப்படின்னா மிக முக்கியமான தாண்டவராயர். அவருடைய தளபதிகள் மிக முக்கியம். யார்? பெரிய மருது, சின்ன மருது, இவங்க 2 பேருமே வந்து அவருடைய தளபதிகளாக இருந்தவர்கள். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன அப்படின்னு வேலுநாச்சியார் வந்து சொல்கிறாராம். ஓகேங்களா, இது வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடாது இல்லை. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கூட கேட்கலாம். நம்ம டிஎன்பிசி எப்படி வேணாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். வேலுநாச்சியார்கிட்ட கவலைப்படாதீர்கள் அரசியே, நம்ம வந்து சிவகங்கையை வெகு நாட்களில் ரொம்ப சீக்கிரமாக மீட்டலாம் அப்படின்னு வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து ஆறுதல் சொன்னவர் யாருன்னே நம்ம டிஎன்பிசி ஒரு கொஷின் கேட்கலாம். டிஎன்பிசி எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதனால் இப்படியும் கேட்கலாமோ அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்த தகவல் தான் இதெல்லாம். புரியுதுங்களா? அப்போ நான் அன்லைன் பண்ணியிருக்கேன்ல, உங்களுக்கு எல்லோவில் கொடுத்துருக்க எல்லா தகவலுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னா, இப்போ இதையே கூட அவங்க ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னா, ஏன்னா வேலுநாச்சியார் ரொம்ப முக்கியமான ஆள் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ அவரோட தாண்டவராயரை நம்ம படிக்கணும். சின்ன மருது, பெரிய மருது டிஃபால்ட்டாக அவங்களோட சுற்றி சரௌண்டிங்கில் அவங்களாம் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வேலுநாச்சியாரோட ரிலேட் ஆகுறாங்களோ அப்படின்றப்ப எல்லாருமே தான் நம்ம படித்தாகணும். அப்போ இவங்களாம் வேலுநாச்சியாரோட என்ன கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம அந்த கிளாரிட்டியோட பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வேலுநாச்சியாருக்கு வந்து இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே சிவகங்கை மீட்டலான்னு ஆறுதல் சொன்னது யார் வேணுன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாண்டவராயர் தான். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து ஐதர் அலி அப்படின்னா ஒரு 5000 படை வீரர்கள் வந்து சேர்றாங்க. அப்போ ஐதர் அலி கிட்ட போயிட்டு நீங்கள் பேசுனது தான் வந்து ஐதர் அலி வந்து நம்மளுக்கு படை அனுப்புனது மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூற்றம் சொல்கிறவர் வந்து தாண்டவராயர் தான். ஓகேங்களா, அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மை தந்திருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா சின்ன மருது. ஓகேங்களா, மேலே பார்த்தீங்கன்னா ஐதர் அலி உறுதியாக நம்மளுக்கு படையை அனுப்புவார் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னது தாண்டவராயர். ஓகேங்களா, எப்படின்னு வேலுநாச்சியார் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே அவர்கிட்ட உருது மொழியில் பேசுனீங்கல்ல, அப்போ அவருடைய முகத்தில் வந்து பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னவரும் வந்து தாண்டவராயர் தான். ஆனால் அதற்கு அப்புறம் வேலுநாச்சியாருடைய பன்மொழி அறிவு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது சின்ன
சின்னம் வருது. ஓகேங்களா. அண்ட் நமது வீரர்களுடன் ஐதரளியின் 5000 படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை நம்ம சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா அப்படின்னு வேலுநாச்சியார்ட்ட கேட்டது யார் அப்படின்னா பிரியமருது. ஓகேங்களா. அப்போ அந்த நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்படியும் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா. அண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். புரியுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க வந்து 1780 தான் ஃபஸ்ட்டு போய் டேரெக்டாக அவங்க சிவகங்கையை போய் அவங்க இது யார் சண்டை போட்டு பிடிச்சாங்களா அப்படின்னா இல்லை. ஃபஸ்ட்டு காளையார் கோவிலில் தான் கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சிவகங்கைக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த விஜயதசமி அப்படின்ற ஒரு நாட்களில் வந்து ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த கோட்டைக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி அவங்க விஜயதசமி நாளில் தான் போவாங்க. ஓகேங்களா. அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இது ஆண்கள் படைப்பிரிவிற்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள். பெண்கள் படைப்பிரிவிற்கு வந்து குயிலி வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு காளையார் கோயிலில் போகிறாங்க, அதை கேப்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விஜயதசமி நாளில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண் வேடமிட்டு ஆண் வீரர்களும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. இன் பிட்வீன் கேப்பில் தான் உடையாள் பற்றின செய்தி வருது. உடையாள்கிட்ட குயிலியோட தகவல்களை கேட்டு தான் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க உடையாளை கொல்லுவாங்க. ஓகேங்களா. இருந்தாலும் அவங்க கடைசி வரையும் அந்த தகவல் கொடுக்க மாட்டாங்க. அதனால் உடையாளுக்கு வந்து சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுகள் வைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா. வேலுநாச்சியார் அண்ட் அந்த பாதையை கடந்து போகும்பொழுது அந்த நடுகளில் வேலுநாச்சியார் இறங்கி தாலியை கழட்டி போட்டு உடையாளுக்கு மரியாதை செலுத்தினதாக சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் முதல் மனித வெடி குண்டாக மாறி என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே போனதுக்கப்புறம் சிக்னல் கொடுக்கறதுக்காக குயிலி வந்து தன்னைத்தானே எரிச்சிக்கிட்டு அந்த ஆயுத கிடங்கில் குதித்து அது ஃபுல்லாக அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக வேலுநாச்சியாரோட டீம் உள்ளே போயிட்டு சிவகங்கை கோட்டையை கேப்சர் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் பாடம். ஓகேங்களா. அண்ட் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வேலுநாச்சியாரோட காலம் 1730 1796 வரைய. சிவகங்கை திரும்ப மீட்டது 1780. ஓகேங்களா. ஜான்சி ராணிக்கு முன்பே, ஏன்னா ஜான்சி ராணி எப்போ சார் வராங்க 1857 தான் பெருங்கலகத்தில் தான் ரிவோல்ட்டில் தான் அவங்க சண்டைக்கு வராங்க. பட் பிஃபோர் தட் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே நம்ம வேலுநாச்சியார் வந்து இங்கே ஃபைட் பண்ண ஒரு முக்கியமான லேடி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள். நம்மளுக்கு சொல் இலக்கணம்னே நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கிறதுனால டிஃபால்ட்டாக நம்ம படித்து தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல்னு நம்மளுக்கு 4 வகை சொற்கள் இருக்குது. அப்போது இலக்கண அடிப்படையில் சொற்களின் வகைகள் எத்தனைன்னு கேட்கலாம். 4: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், ஒன்றன் வினையை அது ஒரு சொல் வினைக்குரிய சொல்லை குறிக்கக்கூடியது வினைச்சொல், ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல். ஓகேங்களா. பாரதி, பள்ளி, காலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியானது தான். பட் நம்ம இது எங்கே சார் தப்பு பண்ணுவோம்னா ரொம்ப ஒரு பேசிக்காக ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பயிற்சி நிறைய பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி தகவல்கள்லாம் ரொம்ப எளிமையாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வினையை பற்றி சொன்ன விளையாட்டு லைக் எழுது அது வந்து ஒரு ஆக்ஷன் இல்லையா. அப்போ ஆக்ஷனை பற்றி பேசுகிறது வினைச்சொல். இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும். ஓகேங்களா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் வரும். என்னது இடைச்சொல். அப்போ இடைச்சொல் பார்த்தீங்கன்னா மற்று, ஐ. ஓகேங்களா. தந்தையும் தாயும். அப்போது மற்றொருவர், மற்று, ஐ அப்படின்றது திருக்குறளை. ஓகேங்களா. அப்போ மற்று, ஐ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடைச்சொற்கள். உரிச்சொற்கள் பார்த்திங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது தான் உரிச்சொல். ஓகேங்களா. அப்போது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இடையில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இடைச்சொல். அந்த இடைச்சொல் தனித்து இயங்குமா அப்படின்னா தனித்து இயங்காது. ஓகேங்களா. ஆனால் உரிச்சொல் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல்ல அதை இன்னும் ஒரு கிளாஸ் மேலே ஏற்றி கொடுக்கறதுக்காக தனிமை மிகுதிப்படுத்தி வருவதற்காக பயன்படுத்துறது தான். ஓகேங்களா. சாலை அப்படின்னு சொல்லிட்டு சாலை சிறந்தது, மாநகரம் இந்த மாதிரி வர்றது தான் நம்மளுக்கு உரிச்சொல். அப்போ உரிச்சொல் இடைச்சொல்ல பார்த்துக்கணும். ஓகேங்களா. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வந்து தனித்து இயங்காமல் இருக்கிறது இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகுதிப்படுத்தி வருவது வந்து நம்மளுக்கு உரிச்சொல். அப்போ அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அடுத்து கீழே பாருங்களேன். பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நம்ம அதிலே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சென்டென்ஸில் பெயர் சொல்லில் வந்து ஃபஸ்ட்டு இல்லை 3 சென்டென்ஸுமே கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் சென்டென்ஸில் பெயர் சொல் பார்த்தீங்கன்னா வளவன், பேருந்து, திருக்குறள், ஆசிரியர் அப்படின்னு எக்ஸெட்ரா நிறைய வரும். இந்த திருக்குறளை ஐ வந்து இடைச்சொற்கள் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல. அண்டு படி, அப்புறம் இந்த ஏறினான், இது எல்லாமே ஏறினார் இது எல்லாமே வந்து வினைச்சொற்களில் வருது. சாலச்சிறந்தது வந்து உரிச்சொற்களில் வருது. ஜஸ்ட் அப்படியே அன்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பிடிஎஃப் டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை 1 மினிட் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா. அதை கேட்ட மாதிரி ரொம்ப எளிமையாக தான் நான் எழுதியிருக்கேன்.
அண்டு கீழ்காணும் தொடர்களில் இடைச்சொற்கள் கேட்குறாங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய குறளில் எது இடைச்சொற்கள் அப்படின்னா மற்ற அவர் அப்படின்றதான் இடைச்சொற்கள். ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? சொல்வகை அறிந்து பொருந்தாதது கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ மற்று கு இது எல்லாமே இடைச்சொற்கள். அப்போ படித்தாள் அப்படின்றது தான் அது வந்து வினைச்சொல், அது மட்டும் இல்லை. ஓகேங்களா? அப்போ பொருந்தாதது கேட்டிருக்காங்க. பொருந்தாதது அப்படின்னே நம்மளுக்கு டைரக்ட் சிலபஸ் அப்படின்றப்போ அது புக் பேக்லேருந்தும் கேட்கலாம், வெளியிலேருந்து எந்த தகவல் வேணாலும் கேட்கலாம். அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை கால் சித்திரை அப்படின்றப்போ ஓடினாள் அப்படின்றப்போ மதுரை கால் சித்திரைலாம் பெயர், ஓடினாள் அப்படின்றது வினை. அப்போ அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? சென்றால் வந்த சித்திரை நடந்தில்லை, சித்திரை மற்றும் பெயர், மற்ற எல்லாமே வந்து வினையாக இருக்குது. அதனால் சித்திரை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். மா ஐ மற்றும் இல்லை, ஐ மற்றும் வந்து இடை, மா மட்டும் வந்து நம்மளுக்கு உரிச்சொல்னால அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குருவினா தான், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு நிமிட பேச்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பத்தியை கொடுத்துட்டு பத்தியிலேருந்து நம்ம டேரெக்டாக பதில் எழுதுறதுன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டேரெக்டாக பத்தி சார்ந்த கேள்வியும் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. டேரெக்டாகவே நம்மளுக்கு ஒரு பத்தி கொடுத்துட்டு பத்திலேருந்து கேள்வி கேட்குறப்பாங்க அப்படின்னா அது ஒரு 5 மார்க்குக்கு தனியாகவே சிலபஸில் நம்மளுக்கு இருக்கிறனால புத்தகத்தில் இருக்க பற்றியும் நம்ம டிஃபால்ட்டாக படிக்கணும். ஆனால் அவங்களுக்கு எக்ஸாமில் புத்தகத்தில் இருக்க பற்றியை விட தாண்டி நம்மளுக்கு ஏன்னா தலைப்புகள் வந்து அவங்க செயற்கை நுண்ணறிவு லைக் அப்டேட் வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி தலையங்கம் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்குறது தான் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம புக் பேக்கில் இருக்கக்கூடிய பற்றி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். ஜஸ்ட் இந்த பற்றியை படிச்சுட்டு கீழே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய கஷ்டமான பற்றியெல்லாம் இல்லை. சுதேசி நாவாய் சங்கத்தை உருவாக்கியவர் வஉசி தான். வஉசி சென்னைக்கு வரும்போதெல்லாம் யாரை சந்தித்தார்னா பாரதியார் தான் வந்து வஉசியோட யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார் அப்படின்னா பாரதியார். அண்ட் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் இதெல்லாமே வந்து யார் வஉசி இந்த பதவிகள்லாம் இருந்தார் அப்படின்றது தான். வஉசி புலமை வந்து தமிழ் இங்கிலீஷ் அவருக்கு தெரியும், அவ்வளோதான். அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு ஜென்ரலாகவே பத்தியிலேருந்து கேள்வி கேட்குறது தனி சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதை பார்த்துக்கணும். தென் புக் பேக்லேயே நம்மளுக்கு பற்றி இருக்கிறனால அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மிக 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 முக்கியமான பகுதி ஓர் அந்த வித்தியாசம். இது நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் விலையை கண்டறிதலில் இருக்குது. அண்டு ஓர் பிழை கண்டறிகிறதுனே டைரக்ட் சிலபஸ் வார்த்தை. அப்போது அந்த வித்தியாசத்தை நம்ம கன்ஃபார்ம் புரிஞ்சுக்கணும், கன்ஃபார்ம் அதை படிச்சுக்கணும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதை ஓர் அண்டு இந்த 2 மட்டும்தான் பார்க்கணும். இந்த 2ல் என்ன சார் அப்படின்னா ஓர் வந்து எதுக்கு அடுத்து வரும், அப்படி எதுக்கு முன்னாடி வரும்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். இது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா? உயிர் மெய்க்கு முன்னாடி எது வரும்னா ஓர். அப்போது கடல்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். கடல் ஓர் கடல் வருமா அப்படின்னா வராது, ஒரு கடல் அப்படின்னா வரும். ஏன் அப்படின்னா கா அப்படின்றது உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி அதாவது ஏரி அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ ஏ அப்படின்றது உயிரெழுத்து. அப்போ ஏரி அப்படின்ற உயிரெழுத்து முன்னாடி எது வரும், ஓர் அப்படி. அப்போ ஓர் ஏரி அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அப்போ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி எனக்கு ஓர் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வரும். அப்போ அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி தான் அது. ஓகேங்களா? அது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். அது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். புரியுதுங்களா? உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். உயிரெழுத்துக்கு முன்னாடி அது வரும், உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி அது வரும். அப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஓர் அண்ட் அது இது ஒரு டைப்பு. ஏன்னா இது உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும். அடுத்து ஒரு அது இது ஒரு டைப். இது ஏன் அப்படின்னா இது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருவும் அதுவும் வரும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓரும் அதுவும் வரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய கூட்டுரு. ஓகேங்களா? அண்டு கீழே அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த பிழையை திருத்தி நான் சரியான சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே எங்கெங்கே தப்பு இருக்கோ அதையும் அடிச்சுட்டு இங்கே கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்கேன். வித் ஆன்சர்ஸோடு டைப் பண்ணியே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து அகரவரிசையும் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. அப்போ புக்கில் இருக்க அகரவரிசை நீங்கள் மோஸ்ட்லி கரெக்டாக பண்ணிவிடுவீங்க. பட் புக்கில் இருக்கிறதே நம்ம பார்த்துக்கணுன்றதுக்கா அந்த அகரவரிசைக்கு நான் டேரெக்டாக உங்களுக்கு அகரவரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். அப்போது இதெல்லாம் முக்கியம். இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதி. மிக மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்த மொழியோட விளையாடல் நம்மளுக்கு சேர்த்தெழுதுக இருக்கு இல்லையா, இல்லாட்டி 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க. இதுவே டைரக்ட் சிலபஸ் வார்த்தை. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்றதே டைரக்ட் சிலபஸ் வார்த்தை.
வார்த்தை. அப்போ வடக்குண்டு, வடக்கில்லை, இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். அது புக் பேக்கில் இருக்கிறதுனால நம்ம இங்கே அதையும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக அப்படின்றதே நம்மளுக்கு டைரக்ட் சிலபஸ் வார்த்தை. அதை எப்படி வேணாலும் கேட்கலாம் டிஎன்பிசி. ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லையா, அதற்காக தான் அதெல்லாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதே தான், ஒரு சொற்றொடர் உருவாக்குறது தான். அண்ட் 4 வகை சொற்கள், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லையா, எல்லாமே புக் பேக் கொடுத்துருக்கோம் அப்படின்றப்ப இந்த பாக்ஸையும் அப்படியே கலர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணது தான். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கலைச்சொற்கள் ரொம்ப 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 முக்கியம். கலைச்சொற்கள் டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு டைரக்ட் சிலபஸ் வார்த்தை. அப்போ நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, கலைச்சொற்கள் கன்ஃபார்ம் 5 மார்க் இருக்குது. அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, லைக் தட். ஓகேங்களா, லிட்ரேச்சர், இலக்கியம், இதெல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சுக்கணும். ஆர்ட் கேலரிலாம். ஓகேங்களா, இது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் கலைச்சொற்கள், அறிஞர் பொருட்கள், அப்புறம் இந்த இலக்கணம் சார்ந்த பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள், இது எல்லாமே நம்ம சிலபஸ்லேயே டேரெக்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். முடிஞ்ச அளவு ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வீடியோக்கு கீழே 6th டேர்ம் 1 டேர்ம் 2 ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. டேர்ம் 3யோட செகண்ட் லெசன் அண்ட் தேர்ட் லெசன் முடிச்சுட்டு தேர்ட் லெசன் வீடியோக்கு கீழே உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா மொத்தமாக ஒரே பிடிஎஃபாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா, அதனால் நம்ம 3 வீடியோவும் முடிச்சுட்டு நான் 3வது வீடியோவுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அண்ட் இது மாதிரி மற்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் போட்டு அந்த பிளேலிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் ஸ்கீம் சார்ந்த தகவல்களும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வர நம்மளுக்கு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஏகப்பட்ட வீடியோஸ் கண்டினியூஸாக வரும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இது மாதிரி தகவல்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அண்ட் நல்லா படிங்க. நம்மளுக்கு தமிழ் ரொம்ப எளிமை தான். அதை நம்ம முடிஞ்ச அளவு பயிற்சி நிறைய பண்ணாவே நம்ம ஈஸியாக அதை கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இப்போ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.